அனைவருக்கும் வணக்கம். நூலக நிறுவனம் நடத்தி வருகின்ற இணையவழி கலந்துரையாடல்கள் நிகழ்வில் 7வது நிகழ்விலே வருகின்றிருக்கும் அனைவரையும் முதற்கண் வரவேற்றுக் கொண்டு நூலக நிறுவனமானது தனது ஆவணப்படுத்தல் செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் போன்ற செயற்பாடுகளை 2010ஆம் ஆண்டு வரை தொடங்கியிருந்தது. அதன் பின்னர் 2013ஆம் ஆண்டிலே பெரிய அளவிலே தமிழ் ஆவண மாநாடு நடத்தக்கூடியதாக இருந்தது. அது தவிர 2020 மரபு நூலை தேடி தொடர்பான கண்காட்சி காலத்தின் போதும் சிறு கருத்தரங்களை நடத்தியிருந்தோம். 2010 அளவில் இருந்தே ஸ்கைப் போன்றவற்றினூடாக நூலக செயற்பாடுகள் இணைய வழியிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பெரிய அளவிலான நிகழ்ச்சிகளை இணையத்தில் நடத்துவது என்பது கொரோனா காலத்துக்கு பின்னர் அனைவரும் சூம் போன்ற செயல்களை பயன்படுத்தி இணையத்துக்கு வந்த பிறகே அதிகம் சாத்தியமாக இருந்தது. அந்த வகையிலே ஒரு தொடர்ச்சியாக நூலக நிகழ்வுகளை வாரந்தோறும் நடத்தக்கூடிய இருப்பது ஒரு மிக மகிழ்ச்சியான விடயம். இந்த நிகழ்வுகளின் ஊடாக நூலகத்தின் ஆவணப்படுத்தல்களை ஆவணப்படுத்துவது, செயற்திட்டங்களை அறிமுகம் செய்வது, பல்வேறு செயற்திட்ட யோசனைகள் முன்வைத்தல், பங்களிப்பாளர்களை உள்ளீர்த்தல், சமூகத்திலிருந்து பின்னூட்டங்களை பெற்றுக்கொள்ளல் போன்ற பல்வேறு வகையான விடயங்கள் சாத்தியமாகின்றன. இந்த நிகழ்வுகள் வெவ்வேறு வகையிலான அமைகின்றன. அதாவது செயற்திட்டங்கள் தொடர்பாக, ஆவணங்கள் தொடர்பாக, ஆய்வுகள் தொடர்பாக, சேதன அபிவிருத்தி தொடர்பாக என்று வெவ்வேறு வகையாக அமைகின்றன. அவ்வகையில் ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கு பெறும் ஆட்களும் கூட வெவ்வேறு பகுதியினர் என்ற அளவிலே பல்வேறு தரப்பினரையும் இவை சென்றடைகின்றன என்ற வகையிலே இது மகிழ்ச்சியானது. அந்த வகையிலே ஆவண வரிசை, அதாவது முக்கியமான ஆவணங்களை அறிமுகப்படுத்துதல் என்ற வகையிலே முதலாவது நிகழ்ச்சி வீசகணிதம் என்ற இந்த நூலை அறிமுகம் செய்வதாக அமைகின்றது. இந்த நூல் அறிமுகத்துக்கு, அதாவது இந்த நூலை பற்றின விடயங்களை பேசுவதற்கான பேச்சாளர்களுக்கு செல்ல முதல் வீசகணிதம் நூல் பற்றியும் அதில் பின்னணி பற்றியும் சுருக்கமாக ஒரு 2 நிமிடங்கள் தகவல்களை தரலாம் நினைக்கிறேன். வீசகணிதம் நூலானது 1855ஆம் ஆண்டிலே வெளியான ஒரு நூல், கணிதம் தொடர்பான நூல். இதற்கு முதல் தமிழிலே பாடநூல்கள் என்ற வகையிலே பெரிய அளவில் வெளிவர துவங்கி 1835ஆம் ஆண்டு, குறிப்பாக ஸ்லோன் அமெரிக்கன் மிஷன், இலங்கை அமெரிக்கன் மிஷன் கல்வி நிறுவனங்கள் ஊடாக பல்வேறு பதிப்பித்தல் செயற்பாடுகள் 1935 அளவிலே தொடங்கின. முக்கியமாக அகராதி பதிப்பு ஒரு முக்கியமான விடயமாக அந்த காலத்தில் அமைந்தது. 1980 நியாய இலக்கணம் லொஜிக் சார்ந்த புத்தகம் வெளிவந்தது. அது தொடர்பாக தவிர 1862 அளவில் தர்க்க சூடாமணி, அதுவும் ஒரு லொஜிக் சார்ந்த இன்னொரு நூல். வைத்திய சாமுவேல் கிரீன் ஊடாக பல வைத்திய நூல்களும் அந்த காலத்திலே தமிழிலே அறிமுகமானது. அந்த வகையிலே தமிழில் இலங்கையில் தமிழில் வெளிவந்த ஒரு ஆரம்ப கால பாடநூல் என்ற வகையிலே வீசகணிதம் முக்கியமானது. அதனுடைய ஏனைய முக்கியமான அம்சங்கள் தொடர்பாக இன்றைய நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து ஆராயக்கூடியதாக இருக்கும். தனியொரு கணித நூல் என்று இல்லாமல் ஒரு பாடநூல் தொடக்கம் என்ற வகையிலேயே தான் வீசகணிதத்தின் முக்கியத்துவத்தை கூட அதிகம் இந்த இடத்திலே குறிப்பிடுவார்கள். வீசகணித நூல் 7006வது ஆக இருக்கிறேன். நூலக வலைத்தளத்திலே 7006வது இலக்கத்திலே காணப்படுகின்றது. 19ஆம் நூற்றாண்டு அக்காலத்தினுடைய கல்வி நூலை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கு 2 நூல்களை நான் குறிப்பிடலாம். ஒன்று சிவலிங்கராஜா தம்பதியினர் எழுதின 19ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாண தமிழ் கல்வி என்ற நூல். அது தவிர ஃபாதர் ஜிமினேசன், கலாநிதி ஜிமினேசன் அவர்கள் இலங்கை தமிழர் சிந்தனை வளர்ச்சியில் அமெரிக்கன் மிஷன் என்ற ஒரு முக்கியமான நூலை எழுதியுள்ளார். இந்த நூலில் அந்த காலத்தினுடைய பின்னணி பற்றி நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அந்த வகையில இந்த நிகழ்வினை அல்லது இந்த நிகழ்வின் ஒளிப்பதிவினை கேட்கக்கூடியவர்கள் குறித்த வீசகணித நூலினையும் ஃபாதர் ஜிமினேசன் மற்றும் சிவலிங்கராஜா தம்பதியினுடைய நூல்களையும் ஆராய்ந்தால் இது தொடர்பான அதிக தகவல்களை மேலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வின் முதலாவது பகுதிக்கு செல்லலாம். நிகழ்வில் முதலாவதாக வீசகணிதம் பாடநூல் ஒரு ஆவணமாக அதன் முக்கியத்துவம் என்ற தலைப்பிலே திரு மயூரநாதன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அவர் உரையாற்ற தொடங்கும் முதல் அவரை பற்றிய சிறு அறிமுகத்தை வழங்கலாம். இன்னும் மயூரநாதன் அவர்கள் ஒரு கட்டிட கலைஞர். மிக நீண்ட காலமாக ஐக்கிய அரபு அமீரகத்திலே பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்றிருக்கின்றார். அவர் தமிழ் விக்கிபீடியாவின் மிக ஆரம்ப காலத்திலிருந்து பங்களித்து
தமிழ் விக்கிபீடியாவை வளர்த்தெடுப்பதில் மிக முக்கியமான பங்கு செலுத்தியவர். அந்த வகையில் இயல் விருதும் பெற்றவர். இப்பொழுது முன்னிறமாக பல்வேறு கட்டக்கலை தொடர்பாகவும் வரலாறு தொடர்பாகவும் ஆராய்ச்சிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய 2 ஆய்வு நூல்கள் விரைவில் வெளிவர இருக்கின்றன. முதலாவது யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு என்பது ஒரு நூல். அதில் முதலாவது பகுதி ஐரோப்பியர் காலம் வரைக்குமான பகுதிகள் விரைவில் வெளிவர இருக்கின்றன. அது தவிர வைத்தீஸ்வர கல்லூரியின் வரலாறு தொடர்பாகவும் ஒரு நூல் ஒன்று எழுதி முடித்துள்ளார். இவற்றை முடித்துக் கொண்டு யாழ்ப்பாண மரபு கட்டிடக்கல் தொடர்பான ஒரு ஆய்விலும் ஈடுபட்டு வருகின்றார். மயிர்மாய் அவர்களை இந்த நிகழ்வில் தனது உரையாற்றுமாறு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இங்கே கலந்துரையாடலுக்கு எடுத்துக்கொண்டு நான் கதைக்கிறது கேட்குதா? ஹலோ, ஓகே. இன்றைக்கு நாங்கள் இங்கே கலந்துரையாடலுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற நூல் வீச கணிதம். ஒரு நாங்கள் இப்பொழுது ஆவணம் என்றால் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஆவணங்கள் தகவல்களை தருவனவாகவும் பதிவுகளாக அமைகின்றனவுமான விடயங்களை தான் நாங்கள் ஆவணங்கள் என்று சொல்லுகின்றோம். இந்த ஆவணம் பல விதமாக இருக்கலாம். இது ஒரு நூலாக இருக்கலாம், அல்லது செய்தி பத்திரிகையாக இருக்கலாம், அல்லது துண்டு பிரசுரங்களாக கூட இருக்கலாம். இந்த ஆவணங்கள் கையெழுத்து பிரதிகளாகவோ அல்லது அச்சு ஆவணங்களாகவோ அல்லது இவன் எண்ணிம ஆவணங்களாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெவ்வேறு காரணங்களால் இந்த ஆவணங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. குறிப்பாக காலத்தால் முந்தின சில நூல்கள் இல்லாட்ட வேறு ஆவணங்கள் முக்கியத்துவம் உடையனவாக இருக்கின்றன. அவைகளை நாங்கள் அரிய ஆவணங்கள் என்று சொல்ல முடியும். எல்லா ஆவணங்களுமே தகவல்களை தருகின்றன என்றாலும் கூட ஆவணங்கள் நேரடியாக தருகின்ற தகவல்களும் இருக்கின்றன. அதே நேரத்தில் ஆவணங்களில் உள்ள சில தடயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் வேறு விதமாக ஆய்வு செய்து அறிந்து கொள்ளக்கூடிய தகவல்களும் இருக்கின்றன. ஆகவே இந்த நேரடி தகவல்கள் என்றதை விட நாங்கள் ஆய்வு செய்து மறைமுகமாக அறிந்து கொள்ளக்கூடிய தகவல்களும் சில வேளைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. அந்த வகையில நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இந்த வீச கணிதம் என்ற நூல் அதனுடைய நேரடியான அல்லது நேரடியாக அது சொல்லுகிற விடயத்திலும் பார்க்க அதன் பின்னணியில் உள்ள விடயங்களுக்கு கூடிய முக்கியத்துவம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தற்கால சூழ்நிலையில உண்டு என்று நாங்கள் சொல்லலாம். உண்மையிலே இந்த வீச கணிதம் என்றது ஒரு கணித பாட புத்தகம் என்று ஏற்கனவே கோபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதனுடைய இந்த கணித உள்ளடக்கத்தை பற்றி பேச போறதில்லை. உண்மையில நாங்கள் இங்கே வீச கணிதத்தை பற்றி என்ன சொல்ல போகிறோம் என்று சொன்னால், அதாவது என்னை பொறுத்தவரையிலே நான் என்ன செய்ய உத்தேசித்துள்ளேன் என்றால், இந்த வீச கணிதம் உருவான பின்னணிகளை பற்றியும் அதில் உள்ள தடயங்களை கொண்டு அறியக்கூடிய வேறு சில விடயங்களை பற்றியும் தான் நான் இன்றைக்கு இந்த வீச கணிதம் என்ற நூலை பற்றி நான் இங்கே எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். உண்மையிலே இந்த வீச கணிதம் என்றது தோன்றிய ஒரு காலகட்டம் மிகவும் முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீச கணிதம் மட்டுமில்லாமல் வேறும் பல நூல்கள் வெளிவந்தன. அது நூல்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த நூல்களில் உள்ள முக்கியத்துவம் என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தினுடைய மரபு வழி கல்வி என்று சொன்னால் ஒரு காலத்தில், அதாவது 19ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முந்தின ஒரு காலகட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது சமயம், தமிழ் அல்லது சமஸ்கிருதம் அப்படியான விஷயங்களை மட்டும்தான். அது சில வேளைகளில் சோதிடம், வைத்தியம் போன்ற விஷயங்கள் பரம்பரையாக ஒரு குடும்பத்துக்குள்ளே அடக்கப்பட்டு வந்த கல்வி முறைகளாகவும் இருந்திருக்கின்றன. அப்படியான ஒரு காலகட்டத்துல தான், அதாவது இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல மேல் நாடுகள்ல வளர்ச்சி அடைந்து வந்த விஞ்ஞானம், கணிதம்,
அளவையியல் போன்ற விடயங்களை வந்து எங்களுடைய நாட்டில் வந்து மக்கள் பெரிய அளவுக்கு அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். இந்த இந்த விடயங்களையும் வந்து இங்கே தமிழ்ல கொடுத்து தமிழ் மக்கள் வந்து அறிந்து கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற முயற்சிகள்ல முதல்ல ஈடுபட்டவர்கள் என்று நாங்கள் சொல்ல போனால் இந்த மிஷனரிமார்கள், அதாவது வந்து கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் என்று சொல்லலாம். அதிலும் முக்கியமாக அமெரிக்க மிஷன் சபையைச் சேர்ந்தவர்கள் இதுல வந்து கூடுதல் முயற்சி எடுத்தவர்கள் என்று நாங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் உண்மையில நாங்கள் பார்க்க போனால் இந்த பீசகணிதம் அல்லது அதை போன்று தோன்றிய மற்ற நூல்கள், ஏற்கனவே கோபி அவர்கள் சில நூல்களின் பெயர்களை உங்களுக்கு சொன்னார். அப்படியான நூல்கள் இங்கே, அதாவது வந்து நவீன அறிவுத்துறைகள் சார்ந்த நூல்கள் வெளியில வந்தது வந்து ஒரு தற்செயலான நிகழ்வு என்று நாங்கள் சொல்ல முடியாது. அதாவது ஒரு 7, 8, 10 நூல்கள் வெளிவந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. இவை வந்து உண்மையிலே ஒரு திட்டம் சார்ந்து முன்னெடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளினால உருவான ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதிரியான நூல்கள் வெளிவந்தன என்று சொல்லலாம். நீங்கள் பார்க்க போனால் இந்த அமெரிக்கன் மிஷன் வந்து இந்த கல்வியை வளர்க்கிற, உண்மையில் வந்து நீங்க அமெரிக்க மிஷனுடைய நோக்கத்தை எடுத்துக்கொண்டால் அது கிறிஸ்தவத்தை இந்த நாட்டில் வளர்க்கிறது தான் அதனுடைய நோக்கம். அப்படி இருந்தாலும் அதை வந்து அவர்கள் ஒரு கல்வியினூடாக எப்படி செய்யலாம் என்று, உண்மையில மற்ற மிஷனரிமார்களும் இதே மாதிரியாக கல்வியினூடாக சமயத்தை பரப்புற முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இந்த அமெரிக்கன் மிஷன் அதை செயற்படுத்திய முறை சற்று வித்தியாசமானது. அவர்கள் வந்து மக்களுக்கு கல்வியை ஊட்டி நவீன அறிவியல்களை ஊட்டுவதன் மூலம் அவர்கள் வந்து கிறிஸ்தவத்தின் பால் ஈர்க்கப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து தான் அந்த கல்வியை வந்து அவர்கள் தங்களுடைய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லலாம். அப்படியான கல்வியை அவர்கள் பயன்படுத்திய காலத்தில் அவர்கள் வந்து வட்டுக்கோட்டை செமினரி என்ற ஒரு உயர்கல்வி நிறுவனத்தையும் உருவாக்கினார்கள். இந்த உயர்கல்வி நிறுவனத்தினுடைய நோக்கங்கள்ல ஆரம்ப காலங்கள்ல இருந்தே ஒரு முக்கியமான விஷயம் காணப்பட்டது. அது என்னன்னு சொன்னால், அதாவது இந்த விஞ்ஞானத்தால வளர்க்கப்பட்ட மேல்நாட்டு அறிவுத்துறைகளை தமிழில இல்லாட்டால் சுதேச மொழிகளில் எழுதக்கூடிய எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அமெரிக்கன் மிஷன்மார் கொண்டிருந்தார்கள். அதை வந்து வட்டுக்கோட்டை செமினரியின் ஊடாக செயற்படுத்துவதற்கும் தங்கள் முயற்சிகளை ஆரம்ப கட்டங்களில் இருந்தே எடுத்தார்கள். ஸோ இதன்படி வட்டுக்கோட்டை செமினரியிலே ஆரம்ப காலங்களில் பயின்றவர்கள் இந்த மாதிரியான திறமைகளை பெற்று மேநாட்டு அறிவியல்களை தமிழில் எழுதக்கூடிய அளவுக்கு தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டார்கள் என்று சொல்லலாம். ஸோ இந்த பின்னணியில தான் வீசகணிதம் போன்ற புத்தகங்கள் உருவாகிறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே இதை நாங்கள் வந்து ஒரு தற்செயலான நிகழ்வென்று இல்லாமல் இந்த அமெரிக்கன் மிஷன் போன்ற மிஷனரிமார்கள் வந்து ஒரு திட்டத்தின் அடிப்படையில் மேற்கொண்ட செயற்பாடுகள் தான் இந்த மாதிரியான நூல்கள் உருவானதுக்கு காரணமாக இருந்தன என்று நாங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் குழு வந்து முக்கியமாக வந்து ஆர்னோல்ட் சதாசிவம் பிள்ளை, அதே போல கரோல் விஸ்வநாத பிள்ளை, மற்றது எவார்ட்ஸ் கனகசபை பிள்ளை, நெவின் சிதம்பர பிள்ளை போன்றவர்கள் முக்கியமானவர்கள். இவர்களை விட இந்த கிரீனுடைய மருத்துவ கல்லூரியில படித்த வில்லியம் பால், DW சாப்மன், எஸ் சுவாமிநாதன் போன்ற வைத்திய மாணவர்களும் வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற வைத்திய நூல்களை தமிழ்ல மொழிபெயர்க்கிற துறையில வந்து மிகவும் முக்கியமான பங்களிப்பை செய்தவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு குழு வந்து மேநாட்டு அறிவுத்துறைகளை வந்து தமிழ்ல எழுதக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக விளங்கினார்கள். ஆனால் இதுல என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இது நிச்சயமாக
ஆரம்ப காலங்களில் மிகவும் வெற்றியளித்த ஒரு செயல்முறையாக இல்லாட்டால் ஒரு உத்தியாக இருந்தது உண்மைதான். உண்மையில நீங்க பார்க்க போனால் இந்த செமினரி வட்டுக்கோட்டை செமினரி என்றது நீண்ட காலம் நிலைத்திருக்கவில்லை. இது கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் 1823 55 ஆண்டு வரையும் தான் இது நிலைத்திருந்தது. 55 ஆண்டில் அதை மூடிவிட்டார்கள். ஸோ இந்த குறுகிய காலப்பகுதியிலே கூட முதல் பகுதியில தான் நாங்கள் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி மேநாட்டு அறிவுத்துறைகளை எழுதக்கூடிய தமிழில் எழுதக்கூடிய அறிவாளிகள் தோன்றினார்கள். ஆனா பிற்காலத்துல இது இந்த மாதிரியான அறிஞர்கள் தோன்றவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னா இது பல காரணங்கள் இதுக்கு இருக்கின்றன. திரு பேராயர் சபாபதி குலேந்திரன் அவர்கள் இதற்கான காரணங்கள் சிலவரை சொல்லியிருக்கிறார். அதுல முக்கியமான ஒன்று என்னென்று சொன்னால் அந்த மாணவர்களுடைய அரசாங்க உத்தியோக மோகம். மற்றது இன்னொன்றையும் அவர் சொல்லி இருக்கிறார். அதாவது பக்தியின்மை என்று சொல்லி, அதாவது சமயத்தின் மீது பக்தி அவர்களுக்கு இருக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இதை விடவும் வேறு காரணங்களும் இருக்கின்றன. என்னென்று சொன்னால் உண்மையில இதுல இப்ப சில இதுல சம்பந்தப்பட்டவர்களுக்கு இடையில நிறைய சில முரண்பாடுகளை நாங்கள் காண முடியும். ஒன்று அமெரிக்கன் மிஷன், மற்றது இரண்டாவது அரசாங்கம், மூன்றாவது மக்கள். சோ இந்த அமெரிக்கன் மிஷன் என்ன யோசித்தது என்றால் இந்த கல்வியினூடாக என்ன மாதிரி சமயத்தை வளர்க்கலாம் என்ற எண்ணத்திலே அந்த நோக்கத்தின் தான் இதை பார்த்தார்கள். ஆனா அரசாங்கம் அப்படி இல்லை. அரசாங்கம் என்ன மாதிரி தங்களுடைய 2ஆம் 3ஆம் நிலை உத்தியோகங்களுக்கு ஆள் பலத்தை எடுக்கிறது என்ற மாதிரி யோசித்தார்கள். ஆனால் மக்கள் என்ன மாதிரி யோசித்தார்கள், அதாவது மாணவர்கள் முக்கியமாக அவர்கள் என்ன யோசித்தார்கள் என்றால் இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையை இதனூடாக எப்படி மேம்படுத்தலாம் என்று யோசித்தார்கள். ஸோ இதற்குள்ள நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த இந்த அமெரிக்கன் மிஷனுடைய இந்த நோக்கம் பிற்காலத்தில் வெற்றியடையாமல் போய்விட்டது என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே அதற்கு பிறகு உண்மையில மருத்துவ நூல்கள் இந்த அந்த நூற்றாண்டினுடைய இறுதி வரை வெளிவந்தன தான் நினைக்கிறேன். அதாவது 1872ஆம் ஆண்டிலேயும் சில மருத்துவ நூல்கள் தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்தன. ஆனால் அதாவது மற்ற துறைகளில் எழுதப்பட்ட நூல்கள் எதுவும் பெரிய அளவுக்கு வெளிவந்ததாக தெரியவில்லை. குறிப்பாக இந்த செமினரி மூடப்பட்ட பிறகு எந்த விதமான நூல்களும் வெளிவரவில்லை. ஆகவே இப்படியான ஒரு நூல்கள் வெளிவந்த ஒரு காலகட்டம் மிக குறுகியதுதான். ஸோ இந்த வீச கணிதம் என்ற நூலை எழுதினதனுடைய நோக்கத்தை பற்றி கரோல் விஸ்வநாத பிள்ளை அவர்கள் தன்னுடைய முன்னுரையில, அந்த நூலுக்கான முன்னுரையில விளக்கி இருக்கின்றார். அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், இந்தியாவில பழைய காலத்திலே இந்த கணிதத்துறை மிகவும் செழித்திருந்தது என்றும், பிற்காலங்களிலே அதனுடைய அந்த செழிப்பு குறைகின்ற காலங்களிலே பாரசீகம், அரபு போன்ற மொழிகளிலே இந்த கணிதத்துறை வளர்ச்சி அடைந்தது. அதற்கும் பின்னர் இது ஐரோப்பிய மொழிகளிலே சிறப்பாக வளர்ச்சி அடைந்தது. ஸோ அந்த காலகட்டங்களிலே இந்தியாவிலே இந்த கணிதத்துறை மிகவும் வீழ்ச்சி அடைந்து விட்டது. அதுவும் தமிழ்ல நாங்கள் பார்த்தோமா இருந்தால், தமிழ்நாட்டில் அவர் சொல்லுகின்றார், வடவேங்கடத்தில இருந்து தென்குமரியிலையும் இங்கால இன்னும் தெற்கே வட இலங்கையிலையும் பார்த்தோம் என்றால் இந்த கணிதத்துறையினுடைய முக்கியமான அம்சங்களை பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்ற மாதிரி தான் சொல்லுகிறார். ஆகவே இந்த செழிப்பை மீண்டும் மீட்டெடுக்கிறதுக்கும், அதாவது ஒரு காலத்திலே கணிதத்துறையிலே விற்பனர்களாக இருந்த இந்தியர்கள் மீண்டும் அந்த பழைய செல்வாக்கை மீட்டெடுக்கிறதுக்கும், தமிழ் மாணவர்கள் கணிதத்துறையிலே வளர்ச்சி அடைகிறதுக்கும் தான் இந்த நூலை தான் எழுதுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சில நூல்களிலும் வேறு சில ஆவணங்களிலும் இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நூலிலே காணப்படுகின்ற முன்னுரைகளை வாசிக்கிற பொழுது அந்த மாதிரி இல்லை. அது உண்மையிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், சில ஆங்கில அதாவது டே என்று அந்த காலத்திலே ஜெரமையா டே என்பவரால் பேராசிரியர் ஜெரமையா டே எழுதிய இன்ட்ரடக்ஷன் டு எலிமெண்டரி அல்ஜிப்ரா என்ற நூலையும்
நூலையும் அது போன்ற வேறு ஆங்கில நூல்களையும் பாஸ்கராச்சாரியார் எழுதின பீஜ கணிதம் உள்ளிட்ட வேறு பல வடமொழி நூல்களையும் உசாத்துணையாக கொண்டு இந்த நூலை எழுதினதாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது உண்மையிலே ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக தெரியவில்லை. உண்மையிலே இந்த நூலை எழுதினவர் எனக்கு நேரம் இருக்கா இன்னும்? ஹலோ, இந்த நூலை எழுதிய விஸ்வநாத பிள்ளையை பற்றி நாங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர் சுதுமலையைச் சேர்ந்தவர். ஒரு சைவ குடும்பத்தில் தான் இவர் பிறந்தவர். இவருடைய தந்தையார் வைரவநாதர். ஆகவே இவர் வைரவநாதர் விஸ்வநாத பிள்ளை என்று பிளங்கி கொண்டார் தன்னுடைய பேரை. இப்ப நீங்கள் இந்த புத்தகத்தினுடைய உரையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாலும், இதுல இவர் தமிழ்ல எழுதும் போது வைரவநாதர் குமாரர் விஸ்வநாத பிள்ளை என்று எழுதியிருக்கிறார். ஆனால் இவர் ஆரம்ப காலங்களில் இவர் தனிப்பட்ட ஆசிரியர்களிடம் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் நன்றாக கற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு தன்னுடைய 12வது வயதிலே 1832 இந்த வட்டுக்கோட்டை செமினரியில் இணைந்து ஆங்கில கல்வி கற்கவும் வேறு அறிவுத்துறைகளை கற்றுக்கொள்ளவும் அங்கே சேர்ந்தார். அப்பொழுது அங்கே இருந்த வழக்கப்படி அவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு உதவிய அமெரிக்கர்களுடைய பெயரை தழுவி அவர்களுக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டன. அந்த அடிப்படையிலே விஸ்வநாத பிள்ளை அவர்களுக்கு டேனியல் எல் கரோல் என்ற பெயர் வழங்கப்பட்டது. ஸோ ஆனபடியால் அந்த ஆங்கிலத்தில் அவர் இதில் எழுதும் பொழுது எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா பை டேனியல் எல் கரோல் என்றுதான் இதில் எழுதியிருக்கிறார். ஆனால் இங்கே வைரவநாதர் குமாரர் சிதம்பர பிள்ளை விஸ்வநாத பிள்ளையால் ஆக்கப்பட்டது என்று இங்கே கீழே போட்டிருக்கிறார். ஸோ அதை நாங்கள் பார்க்கலாம். இவர் அங்கே செமினரியிலே படித்து முடித்த பிறகு அங்கேயே ஆசிரியராக 1840 அங்கே ஆசிரியராக சேர்ந்தார். ஆசிரியராக சேர்ந்த பிறகு 1847 அவர் உதயதாரகை பத்திரிகை, அமெரிக்க மிஷன் நடத்தின உதயதாரகை பத்திரிகையினுடைய இணை ஆசிரியராகவும் இருந்தார். நான் நினைக்கிறேன் இந்த செமினரி மூடப்பட்டதற்கு பிறகு இவர் இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கன் மிஷன் பணித்ததாலே அவர் இந்தியாவுக்கு போனார். அங்கே இருந்த காலத்தில் 1857 சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. அந்த காலத்திலே அவர் அங்கே அந்த பரீட்சை எடுத்து முதல் மாணவர்களில் ஒருவராக பட்டம் பெற்றுக்கொண்டார். உண்மையிலே அந்த காலத்தில் 2 பேர் அந்த முதலாவது BA பட்டத்தை பெற்றவர்கள். அவர்கள் 2 பேருமே யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். ஒருவர் கரோல் விஸ்வநாத பிள்ளை, மற்றவர் விஸ்வநாத பிள்ளையினுடைய மாணவர் CY தாமோதரம் பிள்ளை. ஸோ இவர் பிற்காலத்திலே அவர் மிகவும் ஒரு ஆர்டன்ட் கிறிஸ்தவராக இருந்தவர். நாவலரோடு போட்டி பல இடங்களிலே வாதம் செய்தவர். அதே போல நாவலர் எழுதிய சைவதூஷண பரிகாரம் என்ற நூலுக்கு பதிலாக சுப்ரதீபம் என்ற கிறிஸ்தவம் சார்ந்த ஒரு நூலை எழுதினவர். ஸோ அப்படி இருந்தவர் பிற்காலத்திலே அவர் மீண்டும் சைவத்துக்கு திரும்பினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வீசகணிதம் என்ற நூலை எழுதிய பொழுது அவர் இதில் நீங்கள் பார்க்கலாம், இதில் எழுதியிருக்கிறது வட்டுக்கோட்டை வித்தியாசாலையின் உபாத்தியாயர் என்று போட்டிருக்கிறார். ஆனபடியால் அவர் 55ஆம் ஆண்டிலும் வட்டுக்கோட்டை செமினரியில ஆசிரியராக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர் இந்த நூலை எழுதிய பொழுது ஒரு கிறிஸ்தவராகவே இருந்தார். இப்பொழுது நாங்கள் இந்த நூலினுடைய சில அம்சங்களை பார்க்கலாம். முதலாவதாக நான் இதனுடைய கலை சொற்கள், அதாவது நான் இந்த கணிதத்தை பற்றி நேரடியாக பேசவில்லை என்று சொன்னாலும் இது தமிழில் எழுதப்பட்ட முதலாவது அட்சர கணித நூல் என்று சொல்லப்படுகிறது. இந்த முதலாவது அட்சர கணித நூல் என்றபடியால் இதிலே நிறைய கலை சொற்கள் தேவைப்பட்டிருக்கும். அதாவது இதற்கு முன்னர் அட்சர கணித கலை சொற்கள் எதுவும் தமிழில் இருந்திருக்காது என்பது வெளிப்படை.
ஸோ இப்ப இந்த அட்சரகணித கலை சொற்களை அவர் எவ்வாறு எடுத்தார் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நான் இங்கே குறிப்பிட்டேன், அவர் ஆங்கில நூல்களையும் வடமொழி நூல்களையும் துணைக்கு எடுத்திருக்கின்றார். ஸோ அந்த அடிப்படையிலே இவருடைய கலை சொற்கள் எல்லாமே வடமொழி சார்ந்தவையாகத்தான் இருந்தது. வடமொழி சார்ந்தவைனா வடமொழியே தான். ஸோ வடமொழியில இருந்துதான், அதாவது வடமொழி நூல்களில இருந்துதான் இந்த கலை சொற்களை அவர் எடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த பீசகணிதம் நூலினுடைய பிற்பகுதியில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு அரும்பத அகராதி இருக்கின்றது. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90-95% சொற்கள் அப்படியே சமஸ்கிருத சொற்களாகவே இருக்கின்றன. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீகரணம், ஏராளமான சொற்களை நாங்கள் பார்க்கலாம். அது எல்லாமே முழுவதுமாக சமஸ்கிருத சொற்கள் தான். சோ இது உண்மையா இந்த மாதிரியான விடயங்களைத்தான் அவர் வடமொழி நூல்களில் இருந்து எடுத்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த சில வேளைகளில் தமிழ் சொற்களையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா எண்கணிதத்துல பொதுவாக நாங்கள் பயன்படுத்துகின்ற கூட்டல், கழித்தல், பெருக்கல் போன்ற சொற்களை இந்த நூலிலும் அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். அப்படி பயன்படுத்தி இருந்தாலும் கூட அவர் இத்தகைய சொற்களை பயன்படுத்துகிற பொழுது அவர் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான வேர்டுகளையும், அதாவது அதுக்கு சமனான பொருளுடைய சொற்கள் என்று சொல்லி சமஸ்கிருத சொற்களைத்தான் தந்திருக்கிறார். அதுகளையும் நாங்கள் இந்த நூலில பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது எளிமையான சொற்களுக்கு கூட அவர் சமஸ்கிருத மாற்றி சொற்களை அவர் தந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட இந்த நூலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஆங்கில முறையிலான குறிமுறைகளைத்தான் இதுல பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது சக, சய போன்ற விஷயங்கள் ஆங்கில குறிமுறை சார்ந்தது. உண்மையில இந்திய கணிதத்துல அந்த மாதிரியான குறிமுறைகள் இல்லை, அதை அவர் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அது இந்த காலத்துல பயன்படுத்தப்படுவது இல்லை என்பதனால. ஆனால் இந்த ஏபி என்று சொல்லி நாங்கள் அட்சரகணிதத்தில் நாங்கள் பார்த்தால் எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக இந்த காலத்துல நாங்கள் ஆங்கில எழுத்துக்களை தான் இதற்காக வேண்டி பயன்படுத்துகின்றோம். ஆனால் பீசகணிதத்திலே அவர் தமிழ் எழுத்துக்களை தான் பயன்படுத்தி இருக்கின்றார். நீங்க இதுல பார்த்தா தெரியும். அதாவது தமிழ் எழுத்துக்கள் தான் இந்த எழுத்துக்களுக்காக அட்சரகணிதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எண்களை கூட அவர் தமிழ் எண்களைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது தமிழ்ல பயன்படுத்தப்பட்ட 1 என்றதுக்கு காணா, 2 என்பதற்கு ஊனா மாதிரி அந்த மாதிரியான எண்களைத்தான் அவர் இதுல பயன்படுத்தி இருக்கின்றார். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை தமிழ் எண்கள் என்று சொன்னாலும் கூட அவர் இந்த தமிழ் எண்களினுடைய விளக்கத்தை ஒரு ஒரு அடிக்குறிப்பாக தந்திருக்கிறார். அதுல நீங்கள் பார்க்கலாம். இதுல பல எண்கள் சமஸ்கிருத சொற்களினுடைய முதல் எழுத்து என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனுடைய உண்மை பற்றி எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் அப்படி அல்ல என்று வேறு சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். சோ இது விசுவநாத பிள்ளை இதை அந்த மாதிரி தான் இதுல சொல்லியிருக்கின்றார். சோ இந்த கலைச்சொல் அதற்கு அப்பால நாங்கள் போனோம் என்று சொன்னால் இந்த நூல் ஒரு நவீன அறிவுத்துறை சார்ந்த ஒரு நூல். ஆனாலும் கூட இவர் இந்த நூலினுடைய சில தமிழ் மரபுகளை இந்த நூல் எழுதும் பொழுது பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது நூலின் தொடக்கத்தில் இவர் ஒரு காப்பு செய்யுள் ஒன்றை போட்டிருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம். தொடக்கத்திலேயே அது ஒரு தமிழ் மரபு சார்ந்த ஒரு விஷயம். அது சில வேளை ஆரம்ப காலங்களிலே கிறிஸ்தவ நூல்களிலேயும் அது இருந்திருக்கிறது. ஆனால் இதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்னென்றால், இதுல அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கடவுளை இதுல சொல்லாமல் பொதுவாகவே இறையோன் என்று சொல்லியிருக்கிறார். இதுல அவர் சொல்லியிருக்கிறார், மணிவான் சடவுச்சி மாகணித கோவிட் கனிவாயில் ஈதென்று அறிஞர் பணிநூலாம் வீச கணிதம் விளக்க இறையோன் அடிகள் பூசனை செய்கின்றாம் புகழ்ந்து என்று சொல்லி இறையோன் என்ற ஒரு பொது சொல்லைத்தான் இவர் இதுல பாவிச்சிருக்கிறார். ஆனாலும் கூட எனக்கு தெரியவில்லை, இதுல கிறிஸ்தவர்கள் யாராவது இருந்தால் சொல்லலாம்.
அதாவது இந்த அடிகள் பூசனை செய்கின்றோம் என்று செய்கின்றாம் என்று சொல்கிறார். அதாவது அடிகளை நான் பூசை செய்து வணங்குகிறேன் என்று. அது அதுல கிறிஸ்தவ சம்பந்தம் இருக்கிறதான்னு எனக்கு தெரியவில்லை. ஆகவே அதை யாராவது தெரிந்தவர்கள் சொல்லலாம். அதை தவிர இந்த உள்ளடக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கணக்குகள் வருகின்ற பொழுது கூட அவருடைய தமிழ் அறிவு அல்லது அந்த தமிழை எழுதுகின்ற விதம் போன்ற விஷயங்கள் பெரிய அளவில் தெரியக்கூடியதாக இருக்கின்றது. இதுல ஒரு கணக்கு இருக்கிறது பாருங்கள். அது ஒரு வர்ணனை மாதிரி தான் வருது. கார்முகில் வர கண்ட ஒரு ஓதிம கூட்டத்தினது வர்க்கமூலத்தினது 10 மடங்கு சிறை அடித்தெழுந்து மானத வாவிக்கு செல்ல என்று அப்படியே போகுது. சோ இது ஒரு வர்ணனை, ஒரு கதையில ஒரு வர்ணனை எழுதின மாதிரி இருக்கின்றது. ஆனால் இது இப்படியே எல்லா கணக்குகளையும் இல்லை, சில கணக்குகள்ல நாங்கள் இதை காணக்கூடியதா இருக்கின்றது. சோ இது இதுல ஓதிமம் என்றது அன்னத்தை குறிக்கிறது. சோ இது சில இடங்கள்ல அவருடைய தமிழ் அறிவு வெளிப்படுகிறது நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இன்னும் ஒரு இதை பார்த்தால் அவருடைய இலக்கியத்திலே அவர் படித்த பல விஷயங்களை கூட இந்த கணக்கில போட்டிருக்கிறார். இங்க இதுல பார்க்கும் பொழுது தெரிகிறது ஒரு கணக்கு, கோபாக்கினி அழலும் நெஞ்சினான அர்ச்சுனன் என்று. சோ இது மகாபாரதத்திலே உள்ள சில விஷயங்களை அவர் கணக்கிலேயே போட்டிருக்கிறார். இன்னொரு இதுல நீங்கள் பாத்தீங்கன்னா இவர் ஒரு சாதாரணமாக ஊர்ல விளங்கக்கூடிய பல விஷயங்கள், அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்த பொழுதும் ஒரு சைவ சமயம் சார்ந்த ஒரு விஷயத்தை இவர் இந்த இதுல கணக்கில கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பிராமணர் ஒரு பூசை செய்கிற ஒரு விஷயத்தை போட்டு ஒரு கணக்கை போட்டிருக்கிறார். நீங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம் இதுல என்னன்னு சொன்னால், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த எண்களுக்கு தமிழ் எண்களைத்தான் அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லி, இந்த எண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சில எண்கள் சரியாக தமிழ் எழுத்துக்கள் தான். கானா, 1க்கு பயன்படுத்துகின்ற கானா, 8க்கு பயன்படுத்துகின்ற ஆனா, 5க்கு பயன்படுத்துகின்ற ரூனா போன்ற விஷயங்கள் தமிழ் எழுத்துக்களாகவே இருக்கும். அது நாங்கள் தமிழ் எழுத்துக்களோட அதை சில வேளையில குழம்பிக் கொள்றதுக்குரிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனாலும் அதை அவர் ஒரு சிலேடை சுவை தரக்கூடியதாக ஒரு கணிதத்தை போட்டிருக்கிறார். இதுல நீங்க பார்க்கலாம், ஒரு பிராமணன் இது இல்லை, சாரி, என்ன அதுல என்ன கணக்கு என்றால், ஒரு பிராமணன் வழியில போறவர்கிட்ட கேட்கிறார், என்ன சமயத்தை சார்ந்த நீ என்று சொல்லி. சோ அப்ப அதற்கு அந்த வழிப்போக்கன் சொல்லுகிறார், இப்படி என்னுடைய சமயத்தின் முதல் எழுத்திலோட எதையோ கூட்டி 2ஆம் எழுத்தை அதோட கூட்டி 10 மடங்காக்கி அப்படி ஒரு கணக்கு கொண்டு வருகிறது. சோ அதனுடைய விடை எப்படி வரும் என்றால் 851 என்ற அந்த விடை வருகிறது. சோ அதுல அந்த 851 தமிழ் எண்கள் எழுதினோம் என்றால் அருக என்று வரும். சோ அருக என்பது ஒரு சமண சமயத்தினுடைய ஒரு அதை விளக்குகின்ற ஒரு சொல். ஆகவே இதோட ஒரு சிலேட சுவை வரக்கூடிய, இப்ப நீங்கள் காளமேகத்தினுடைய சில பாடல்களை பார்த்திருக்கலாம். 8.25 லட்சணமே என்று ஒரு பாடல் வரும். அது 8.25 என்று சொல்லி ஆனா, 8க்கு ஆனாவும் கால் என்றதுக்கு வானாவும் எழுதுகிறபடியால் அந்த 8.25 லட்சணம் என்றது அவலட்சணம் என்று வர மாதிரி இது ஒரு சிலேடை சுவை வரக்கூடிய மாதிரி இந்த கணக்கை போட்டிருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். ஆனபடியால் இந்த நூலில இந்த கணிதம் என்றதை தவிரவும் ஏராளமான அவருடைய தமிழ் அறிவும் இலக்கிய அறிவுகளும் இதுல ஒரு தெளிவான இதை தருகிறத நாங்கள் பார்க்கிறோம், வெளிப்பாட்டை தருகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் அதிக நேரம் பேசிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி மயூரநாதன். இந்த கேள்வி நேரத்தின் போது மேலதிகமான சில கேள்விகள் பார்வையாளர் ஏற்பட்டால் தொடர்பாக மேலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூறலாம். உண்மையில நீங்கள் ஒரு ஆவணமாகவும் விசாரணத்தின் முக்கியத்துவம் பற்றியும் அந்த கால சூழ்நிலை பற்றியும் அந்த குறித்த நூலாசிரியர் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். மிக நன்றி. மயூரநாதன் ரத்னவேல் அவர்கள் நூலார் நிறுவனத்தில் ஆளுகை சபை உறுப்பினராகவும் பங்கு பெற்று வருகிறார் என்பதை குறிப்பிட தவறியிருந்தேன். வகையில் அவர் ஒரு முக்கியமான பங்களிப்பாளர். வகையில் நூலகத்துக்கு தொடர்ச்சியாக பங்களித்து வரும் இன்னொரு பங்களிப்பாளர் கருணாநிதி மார்க் 2016ஆம் ஆண்டு காலத்திலிருந்து யாழ்ப்பாணத்திலே அவர் செயற்பட்ட காலத்தில் எண்ணிம ஆவணமாக்க செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தார். அந்த வகையிலே
நூலகத்துடனான அவருடைய பயணம் தொடங்கியது. இப்பொழுதும் அவர் கனடா நூலக நிறுவனத்தில் இருந்து நூலகத்துக்கான பல்வேறு பங்களிப்புகளை செய்து வருகின்றார். மார்ச் 2016 ஆண்டு அளவிலே பிரித்தானிய நூலகத்தினுடைய இண்டிஜுவல் ஆர்கைவ் ப்ரோக்ராம் சார்ந்த ஒரு நிதியல்கையை பெற்று சில செயற்பாடுகள் செய்த போது அதிலிருந்து நிறைய விடயங்களை நூலகம் பெற்றுக்கொண்டது என்பதை இந்த இடத்தில் குறிப்பிடலாம். அந்த வகையிலே மார்க் பெல்ஃபோர்ட் தற்சமயம் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்ட பின் ஆய்வாளராக ஆய்வு செய்து வருகிறார். 2020 ஆண்டிலே கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே கலாநிதி பட்டம் பெற்றவர். அவருடைய ஆய்வுத்துறை வகை குறிப்பாக அமெரிக்கன் மிஷனுடைய கல்வி, அந்த கல்வி காலத்திலே அங்கே இருந்த சாதியம் சம்பந்தமான விடயங்கள், குறிப்பாக எசமான்களை பயிற்றுவித்தல் 1995 1955 வரையான காலத்திலே பிரித்தானிய இலங்கையில் அமெரிக்க கல்வியும் மற்றும் சாதி மேலாதிக்கம் என்பதால் அவருடைய முக்கியமான ஆய்வுத்துறையாக இருந்தது. அந்த வகையிலே 1840களில் இருந்து அமெரிக்கன் மிஷன் வெளியிட்ட பல்வேறு அரிய ஆவணங்களை அவருடைய செயற்றிட்டம் ஊடாக இணைப்படுத்தியதோடு அவற்றினை நூலக நிறுவனத்துக்கும் பகிர்ந்திருந்தார். அந்த ஆவணங்களை நூலகத்தில் இணைப்பதற்கான ஒரு முன்னோர் ஆவணம் என்ற ஒரு செயற்திட்டத்தை உருவாக்கி அவற்றை இணைத்து வருகின்றோம். அந்த வகையில் மார்க் இப்பொழுது வீசகணிதம் நூலினுடைய அமெரிக்க வீசகணிதம் டேனியல் கலோரின் வீசகணிதத்தில் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் கிறிஸ்தவ தர்க்கவாதம் என்ற தலைப்பிலே தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். குறுகிய அவகாசமே கிடைத்தால் இந்த உரையாடலில் அவர் ஆங்கிலத்தில் தான் செய்யக்கூடியதாக இருக்கும். Over to you, Mark. Nandri, thank you. எல்லாருக்கும் வணக்கம். I have to start with an apology. இன்னைக்கு நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். In the future, I look forward to speaking to you in Tamil. ஆனால் இப்போ இல்ல. So I only have about 10 minutes of presentation today, so it will be slightly briefer than Mayuranathan's presentation just now. I'm going to shift to the screen share. Thanks to Tami and to everybody at Noolaham, Gopi, for the invitation to speak to you today. The title of my talk is American Imperialism and Christian Logic and Daniel L. Carroll's Visa Kanidam. And I'm going to, over the course of the next few minutes, explain what I mean by American imperialism and Christian logic, because so often in discussions of the American Ceylon mission history, and in particular the kind of contributions that the mission made to Jaffna's social and political and economic progress, American imperialism is not the primary lens through which that contribution is read by people like Bishop Jebanason and Richard Fox Young and others. And so I'm going to have to do a little bit of work to explain why I think the American Ceylon mission should be considered part of America's imperial project. But we'll get there. There we go. So for my talk today, I'm going to provide a little bit of context, elaborate on some of the topics that Mayuranathan just explained, working from outside to in. So I'll be talking a little bit about the American Ceylon mission in general, then go in looking at the publishing apparatus that the mission created from about 1823, and then specifically what textbook publishing was doing for the mission, why they were investing tremendous amounts of energy in textbook publication in particular. Then I'm going to shift to talk a little bit about what we know about Daniel Carroll as an individual, and I'll bring up subjects like his names and the complexity of his names and the complexity of the identity that he carried with him as this dual named individual.
And then finally, I'm going to go into a little bit about what I mean by American imperialism and Christian logic, and how we can see that playing out in Visa Canidum. So let's get started. The American Ceylon Mission was founded in 1816 and existed until independence, when it was transferred over to the Jaffna Diocese of the Church of South India at independence. The transition took place right around 1948. It's a little bit more complicated than that. But we can also say that the American Ceylon Mission had foundations a little bit earlier. In the first American to arrive on the island, who arrived in 1813, his name was Samuel Noel. He was told by then British Governor Brownrigg and then Ceylon Chief Justice Alexander Johnson to go up to Jaffna, because Samuel Noel may find what he's looking for. At the time, the Americans didn't know where in India or South Asia that they would locate a mission. Initially, the mission thought that they should locate themselves in Calcutta, but upon arrival in Calcutta in 1812 and 1813, the British governor of Calcutta said, "You're not welcome here and you need to leave." And so Samuel Noel left immediately, went all the way to Mauritius. There his wife died, and he decided in that moment that he was going to return to South Asia and try to find a location. He landed in Ceylon and was immediately welcomed by a British governor who was a strong evangelical Christian and who believed that his role as a British governor was to spread Christianity and morally uplift the people that he was governing. He was not a member of the East India Company, and so making money was not only his primary goal. So because of their support of Samuel Noel, the Americans ended up in Jaffna. The American Ceylon Mission has been described as one of the most important 19th century institutions for Jaffna's social, economic, political development. It could be compared to the kind of contributions or effects of British colonialism in general, or the kind of social and religious activism that we associate with Audemars, the kind of profound social consequences of spreading the written word. The Americans played a major role in spreading the written word in Jaffna prior to the press that Nobbler set up right about 1850. Much of the mission work, as we just heard from Mayrnaden, was centered around education. The number of students that the mission was teaching was profound. It goes far beyond just Barakota Seminary. I'll show you I'll just move forward to show you the student totals. The mission quickly realized that they could spread Christianity and also American Christian ways of thinking through the local system of Dinai Palikotam. And so they quickly realized that by paying Dinai Palikotam teachers a few dollars a month, they could set the curriculum. And so from 1816, the mission is working around the Jaffna Peninsula, in essence, hiring Dinai Palikotam teachers to be teaching their materials. And so we see for many of the years between 1816 and 1855, upwards of 3,000 students were being trained using American mission materials in Jaffna. And this is a tremendous number of students between the age of 6 and 12. Actually, a large percentage of the population that were male, that were primarily Velaler, and had access to education on the peninsula. But I'm going to go back. So because of this large number of students that they could reach, and because Protestants from the beginning of the Protestant Reformation had a specific relationship to text, they believed that
by a primary tenet in Protestant thought is that the church, the Roman Catholic Church, has for too long used intermediaries between God and the individual. And so Protestants want to break down that barrier. And so how do you do that? Well, you bring the word of God directly to people in their mother tongue. No more Latin. And when they came to South Asia, they said no more Sanskrit. They didn't quite say that, but in this case, they said we need to be publishing the word of God or the Bible in Tamil. And so they start producing tremendous amounts of written material. Even before their own press arrived, they were able to set up a press in conjunction with the British missionaries from 1823. And by 1855, they had produced 290 unique publications. Of those publications, 3.5 million copies were printed and 175 million pages. That's I've estimated the amount of the size, if you were to stack all of those pages up, based on the paper used at the time, and those 175 million pages would go all the way above Mount Everest if they were to all be stacked. So we're talking about a tremendous amount of printed material that. And a publication record that competes with or exceeds what was able to be printed in Calcutta at the time, or Madras or Bombay. These books and pamphlets were produced on a range of topics, many of which were explicitly religious in nature, but many of which we would categorize as something closer to pursuing a social renovation project. For instance, we see topics related to motherhood and how to be a proper housewife. You see things. There's one particular essay about caste and defining caste as evil, which is something of a perplexing, because from 1830 we know that the mission was almost entirely Velalars. And excluded non-Velalars, Panchaman Makal, Taltapatta Makal from the institution and from Barakuda Seminary. But it's school book printing that is one of the major venues or routes through which the mission sought to transform Jaffna society. We see this in geography textbooks. We see this in readers, Tamil readers. All of these, for the most part, are published in Tamil. I have an essay that is about the consequences of geography textbooks on Jaffna, that demonstrates that one way that Jaffna was imagined was through a way of teaching geography that started in America after the American Revolutionary War, where young Americans were taught to memorize the outline of their states and their country and fix that idea in their minds so well that just from memory alone they could redraw the map of their state or their country. And this method of teaching geography was brought to Jaffna, and so we have many maps of Jaffna that were hand drawn from memory alone, and so we can see the importation of a national pedagogy, a national way of teaching from America to Jaffna, which has consequences for the way that people in Jaffna think about space, think about Jaffna in particular, and potentially think about Jaffna as a nation. As I've already gone through this page to show the numbers are massive, the numbers of students that were being exposed to these ideas. So next, I want to shift to part two, to give you a little bit of a biography. We've already heard quite a bit from Mayur Nathan, but
I think it's important to recognize. I want to speak about his name a little bit because, first of all, the name is not a conversion name; it's a scholarship name, and so when we think about his identity, it's. I think that his name and the complexity of his name points to the complex layering that went on in the mission of identity, where names carried cachet. They carried, especially the generations that were taught at Batacuta Seminary. There is a certain Christian and American Christian layering that went on. That I think is important to recognize, and so it's an elite character to that naming. So it's not surprising that Carroll's children carried on his name, and that both names were used on the book, but also in his future life, he would use both names depending on circumstance, and so. Though his relationship to Christianity was complicated, and it seems that he was disenchanted with Christianity towards later in life. It's interesting that name isn't necessarily associated with him being Christian, because it was a name given as part of a system in the early days of the American Ceylon mission, that a gift of $20 would enable a student in Jaffna to be named. And so that's why we get families, some of whom have the name of Washington or Arnold, J.R. Arnold, that are from New England. In 1833, we know that he entered Batacuta Seminary. In 1840, he's listed as a church member. In 1846, he married a woman, Catherine Oliphant, who likely was a student at Udaville Girls College. He became a teacher at Batacuta Seminary and had really a panoptic intellect. He was a savant. He had expertise in mathematics, but also astronomy. He was one of the pundits or the supporters for Hoisington's work on Shaiva Siddhanta. So this is someone with incredible intellect. He went on to be a co-editor of the Morning Star, Udaya Tarakai, and then along with C.W. Tamoter was one of the two first candidates for a BA from the University of Madras in 1858. In the middle part of the 1850s, the American Ceylon mission went through a restructuring. Batacuta Seminary was closed, and in that vacuum, Carroll ended up moving to India and then joining the Madras presidency as part of the administration, working in an insurance capacity. So, and then in 1880, we know that he died. So now, what do I mean by American imperialism and Christian logic? When the Americans arrived between 1813 and then established the mission in 1816, the idea of an American empire was still quite far off. It's really not until the latter part of the 19th century, with the Spanish-American War and American conquests in the Philippines and in Cuba and Puerto Rico, that American empire and Hawaii, American empire is generally thought to have begun. But I think it's important to think about the movement of ideas that underpinned the establishment of American empire in the world. And those ideas flow through American identity and have flowed through American identity since the very origins of not just the country, but also the colonies. In 1630, John Winthrop, the Reverend John Winthrop, was speaking to the group that would become the Puritans. And in that speech, he drew on a story about Jesus,
and described America, or it described the colony that they were setting out to create, as a city on a hill, as a light that would be shining for all the world to see. And that idea has been pointed to time and time again. Reagan pointed to it, Obama pointed to it, that America is a shining city, a city on a hill, is a leader in the world. And this is an idea that was infused throughout the American Ceylon mission, and the relationship between knowledge, conversion, and their impact in Jaffna. So I want to go to a book that was the basis, or at least one basis, for Carroll's algebra. And this is something that Carroll points to in his preface. He points to Jeremiah Day's algebra from 1814. This became an incredibly important algebra textbook in America in the first half of the 19th century. In that textbook, Jeremiah Day explains that there is a national purpose behind this algebra. It's not just, as he says, well, I'll just read it and then we'll explain it. So, but a higher object is proposed in the case of those who are acquiring a liberal education. The main design should be called into exercise, to discipline and to invigorate the powers of the mind. It is the logic of the mathematics which constitutes their principal value, as a part of a course of collegiate instruction. The time and attention devoted to them is for the purpose of forming sound reasoners, rather than expert mathematicians. To accomplish this object, it is necessary that the principles be clearly explained and demonstrated, and that the several parts be arranged in such a manner as to show the dependence of one upon another. The whole should be so conducted so as to keep the reasoning powers in continual exercise without greatly fatiguing them. No other subject affords a better opportunity for exemplifying the rules of correct thinking. So in this, he's saying, we need to be producing sound reasoners. New Americans need to be sound reasoners. They have to use their reason in a particular way, and we can train this reason, in this case, through algebra. So we know this was picked up by the American mission and brought to Jaffna. And then we can see it also playing out in a unique way in Jaffna. So this is from Carroll in his preface. He says, notwithstanding the profound knowledge which was once possessed by the Hindu sages, their successors in these latter times have become comparatively pygmies in intellect. So you can see now language that is incredibly offensive being used. Europe is now deservedly distinguished as a great depository of useful knowledge, and she enjoys the privilege of imparting her superior advantages to the Asiatic tribes. In proportion as the Hindu mind is brought in contact with the light of European science, will be the dissemination of knowledge and a return of the long-forgotten prosperity and glory of India. One of the most effectual methods of accomplishing this end is to remove the linguistic veil of separation and to furnish to the young facilities for investigation through the medium of their mother tongue. Mathematical science as a branch of liberal education is eminently useful, not only on account of the positive practical knowledge which may be acquired by the study of its multiplex subjects, but also on account of its influence in enlarging and disciplining the intellect. The latter object is entirely disregarded in the indigenous system of education. Nothing beyond the mnemonic cultivation of the young being aimed at. To remedy in part this defect and to contribute his mite, however insignificant, to the advancement of his country's improvement is the sincere desire of the author. So here we can see there's a lot going on here. There's a description of the failures of South Asian, not only mathematics but also science in general. European science is being held up as the light that can
undermine or banish the kind of intellectual failures that South Asia is. This is, in a way, a subtle justification for colonialism. We can see this as the pointing to education and knowledge as the fulfillment of a saving process within British colonialism. By this time in the 1850s, British colonialism had transitioned from describing itself primarily as an economic engine to an engine of social upliftment. So there's a rhetorical justification for colonialism that this is showing. It's also a justification for American imperialism. That is the idea that Americans believe that they have the right and the right to demonstrate, to show people how to live their lives. That's feeding into this as well. Liberal education, useful knowledge, these are being used as tools for undermining local cosmologies, local knowledge systems. So we can see that here in 1855. I want to skip ahead about 60 years before I close to a quote from a principal of Jaffna College. This is from the Jaffna Miscellany of 1910. And I'm sorry for these big quotes. I know it's difficult to read. I apologize, but I think there's something to gain here. But I'm convinced that what Ceylon youth need after a primary education is a thorough training in elementary science. I say this not because this is a scientific age, though that is a good reason, but because the study of science will correct one of the most conspicuous faults in Ceylon youth. The practical, the concrete, have hitherto been excluded from the lives of students. Manual labor has been considered infra-dig, in other words, below oneself. The application of their book knowledge to the affairs of life has been practically unknown to them. But above all, the book of common things of daily life has been a sealed book without meaning to them. Elementary science, by the laboratory method, will do much to correct this. And in addition, it will help us to correct the vicious system of memorizing by training the pupils' powers of reasoning. I hope that in the near future, every secondary school at least will be required to follow such a course of scientific study in physics, chemistry, physiology, and agricultural science, as will unlock for the students a whole new world of thought, give them practical work to do in developing their reasoning powers. I do not know of any greater need in purely secular education than just this scientific training. Let me again quote Dr. King, who says, "One defect of the Oriental mind is the disinclination to look facts squarely in the face. For what they need is the study of science, for even in the simplest laboratory work, they must face the facts and draw conclusions from them." Okay, so here we're seeing, now this is 60 years forward, 1910, Jaffna College, an institution that we're probably all very familiar with, an institution that's still in existence today, demonstrating the continuity of the use of a certain logic, in this case, not explicitly to convert, but a logic to renovate, to dispel the kind of, as this says, the defects of the Oriental mind. Now, this is language, this is quite offensive language now, and was standard at the time. But so we can see there is an intellectual inheritance that Carroll has from this American imperial impulse, or as this American national impulse that's brought to Jaffna with an imperial purpose, which then moves forward. So we can see that use of
of science, mathematics, to undermine local ways of thinking of the world, with, I think, profound consequences for the way that Jaffna develops and for even how people think today. So with that, I will end, and thank you all. மிக்க நன்றி மார்க். அமெரிக்க மிஷனரியினுடைய கல்வி செயற்பாடுகள் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு வரைக்கும் யாழ்ப்பாணத்தின் சிந்தனை முறையிலே செலுத்துகின்ற தாக்கத்தையும் வீச கணிதத்தையும் இணைத்து ஒரு வித்தியாசமான பார்வையை முன்வைத்திருந்தார். மிக்க நன்றி. இனி பார்வையாளர்களிடம் செல்லலாம். குறிப்பாக பார்வையாளர்கள் மயூர்னான் அல்லது மார்க்கிடம் குறிப்பான கேள்விகள் எதுவும் இருந்தால் முன்வைக்கலாம், அல்லது இந்த நூல் தொடர்பாக மேலதிகமான கருத்துக்கள், அக்காலத்தின் கல்வி முறை தொடர்பான கருத்துக்கள் ஏதாவது குறிப்பாக இதுவரை குறிப்பிடப்படாத விடயங்கள் இருப்பின் அவற்றையும் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடலாம். என்னுடைய பெயர் சண்முகலிங்கம். நான் இன்று 2 அருமையான உரைகளை கேட்கக்கூடியதாக இருந்தது. இதுவே முதல் தடவையாக ஒரு உரைகள் மூலம் இந்த வீச கணிதம் நூல் பற்றி பேசுகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இந்த பேசப்பட்ட விடயங்களிலே மயூரநாதன் அவர்கள் கூறிய விடயங்கள் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே எழுதவும் பேசப்பட்டு வந்திருக்கின்றன. மார்க் அவர்கள் குறிப்பிட்டது போல எபனேசன் அவர்களுடைய நூல், அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அவற்றிலே 5-6 நூல்கள் மிக முக்கியமானவை. அவை ஒரு அமெரிக்க மிஷனுடைய நடவடிக்கைகளை பற்றி ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை, சிந்தனை போக்கை தெளிவுபடுத்திய நூல்கள் என்று சொல்லலாம். இப்பொழுது மார்க் அவர்கள் முன்வைக்கின்ற கருத்தானது அவர் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல ஜெபனேசன் போன்றவர்கள் வைத்த பார்வைக்கு முற்றிலும் மாறுபட்டதான ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அது ஒரு நல்ல விருப்பமாக அமையலாம். குறிப்பாக அவர் சொல்லுகிற கருத்து விவாதத்துக்குரியது. ஆனால் அருமையான ஒரு உரையின் மூலம் திரு மயூரநாதன் அவர்கள் இந்த வீசகணித நூலை அறிமுகம் செய்தார். இந்த வீசகணிதம் என்ற நூலினுடைய அறிமுகம், அதிலே அவர் பல விஷயங்களையும் குறிப்பிட்டு விட்டார். இருந்தாலும் ஜெபனேசன் அவர்கள் இந்த அமெரிக்க மிஷன் கல்வி என்னுடைய தாக்கம் பற்றி, அவர்களுடைய கல்வி சிந்தனை பற்றி கூறிய ஒரு முக்கியமான விடயத்தை நான் இங்கு அழுத்தி கூற விரும்புகிறேன். அது என்னென்றால், இந்த அமெரிக்க மிஷன் கல்வியானது ஆசியாவிலேயே, இந்திய துணைக்கண்டத்தையும் இலங்கையும் உட்பட்ட இந்த தென்னாசியாவிலேயே ஒரு புதுமையானது. அதனுடைய புதுமைகளிலே முக்கியமான 4-5 கூறுகள் இருக்கின்றன. ஒன்று, இது பைலிங்குவல் இன்டெலெக்சுவல்ஸை உருவாக்குற ஒரு, அதாவது கொழும்பிலே இருந்தவர்களோ அல்லது வேறு இடங்களிலே இருந்தவர்களோ மொனோலிங்குவல் எடியூகேஷனை தான் கொண்டு வந்தார்கள்.
அதாவது ஆங்கிலத்திலே கல்வி பெற்றவர்கள். அப்ப அவர்கள் ஆங்கில மயமாக போனார்கள். ஆனால் இந்த அமெரிக்க கல்வி முறை தமிழிலும் ஆங்கிலத்திலும் கல்வி வேண்டும் என்று சொன்னார்கள். இது மிக முக்கியமான ஒரு புரட்சி. அதாவது வேறு இடங்களிலே இல்லை இல்லை எங்களுடைய சுதேச மொழி ஒன்றிலே பயிற்றுவிக்க வேண்டும் என்று கூறினார்கள். இந்தியாவில் சமஸ்கிருதத்திலே படிப்போம் என்று சொன்னார்கள். அல்லது பாரசீகத்தில் படித்தால் என்ன என்று கேட்டார்கள். அந்த மாதிரியான விவாதங்கள் அங்கு நடந்து கொண்டிருந்த பொழுது இலங்கையில மட்டும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமையாளர்களை உருவாக்கினார்கள். ஓரளவுக்கு மெட்ராஸ்லேயும் கூட அந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் ஊடாக கல்வியாளர்கள் எல்லாம் இருமொழி புலமையாளர்களாக இருந்தார்கள். இந்த இருமொழி புலமை என்பது 1950கள் வரை யாழ்ப்பாணத்திலே நீடித்தது. அதிலே சாதக பாதகங்கள் இருக்கலாம். ஆனால் முதலாவது அம்சம் இருமொழி புலமை. இரண்டாவது என்னென்றால் இவர்கள் ஒரு முழுமையான கல்வியாளர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் அவர்கள் விஞ்ஞானத்தை படிக்க வேண்டும். அப்ப விஞ்ஞான கல்வி. மற்றது மார்க் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பகுத்தறிவு, ரீசனிங், அது கல்வியினுடைய பிரதான இது. அப்ப பகுத்தறிவாக சிந்திக்கிற சிந்தனையாளர்களை தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மேத்ஸையும் லாஜிக்கையும் அவை ஒரு ரேஷனல் திங்கிங்க்கு வழிவகுக்கின்ற முறைகள் என்று கருதி அதை படிப்பித்தார்கள். அடுத்ததாக அவர்களுடைய நோக்கம் கல்வியாளர்களை உருவாக்குவதல்ல, கல்வியாளர்களை உருவாக்கி அவர்களை மத போதகர்களாக பணி செய்ய வைப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். எனவே அவர்கள் விஞ்ஞான அறிவுடையவர்களா இருக்க வேண்டும், ஆங்கில அறிவுடையவர்களா இருக்க வேண்டும், ஆங்கிலத்தின் மூலம் புதிய விஞ்ஞான கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும், அத்தோடு தமிழிலே பாண்டித்தியம் உடையவர்களா இருக்க வேண்டும். இதைவிட இந்து சமயத்தை பற்றியும் இந்திய சாஸ்திரங்களை பற்றியுமான பூரண அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனபடினாலே அவர்கள் சோதிடம் முதலிய இந்து சாஸ்திரங்களையும் இந்து சமயம் சைவ சித்தாந்தத்தை கரோல் விசுவநாத பிள்ளை படித்து தேர்ந்தவர் என்று சொல்லப்படும். ஏன் சைவ சித்தாந்தத்தை படிக்கணும்? இந்த மத மாற்றுகிற வேலைக்கு சைவத்தை எதிர்க்கிறதுக்கு இந்துக்களுடைய இதுக்கு அவர்களுக்கு அறிவு ரீதியாக அதை வாதிக்க தெரிய வேண்டும். அதுக்காக அவர்களுக்கு சைவ சித்தாந்த அறிவு வேண்டும். அவ இது மட்டுமல்ல, இந்த எழுத்தாற்றல், ஒரு வசனம் கூட, ஒரு பந்தி கூட எழுத தெரியாதவர்களாக இருந்தார்கள் இந்துக்கள். அவர்கள் நினைத்தால் பாட்டு பாடுவார்கள், செய்யுள் இயற்றுவார்கள். ஆனால் அவர்களால் ஒரு பந்தி தமிழிலே எழுத முடியாது என்று அமெரிக்கர்களே அதை சொல்லி இருக்கிறார்கள். இது சம்பந்தமான பிரபலமான கூற்றுக்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை என்னுடைய மனதிலே இருந்து மேற்கோள் காட்ட முடியாது. அப்ப அவர்கள் இந்த எழுத்து நடையை பயிற்றுவித்தார்கள். அதை விட இன்னொரு கலையையும் அவர்கள் பயிற்றுவித்தார்கள், ஒரேட்டரை, பேச்சாற்றல். அவ இது இப்படியான ஒரு முழுமையான இன்டலெக்சுவல்ஸை அவர்கள் உருவாக்க முனைந்தார்கள். அதனுடையால இந்த யாழ்ப்பாணத்தில் படித்தவர்கள் கரோல் விஸ்வநாத பிள்ளை, தாமோதரம் பிள்ளை, இப்படி பல பேரை சொல்லிக் கொண்டு போகலாம். சப்பன் வைத்திலிங்கம், அப்படி பலரும் பெரிய இன்டலெக்சுவல்ஸாக வந்தார்கள். இது ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றம் ஒன்றை அது தமிழ்நாட்டோட ஒப்பிட முடியாது.
தமிழ்நாட்டை இவர்கள் தங்களுடைய புலமை ஆளுமையால் நேரத்தை கருத்தில் கொண்டு 2 நிமிடங்கள் முடித்தால் உதவியா இருக்கும். நன்றி நன்றி, நீங்கள் ஞாபகப்படுத்தினதுக்காக. ஆனபடியினால்தான் நான் சொல்கிறேன், இந்த ஆஸ்பெக்டை தான் நான் வலியுறுத்த விரும்பினேன். பெரிதொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் என்னுடைய வேறு கருத்துக்களை, குறிப்பாக மார்க் அவர்களுடைய அந்த இம்பீரியலிசம், கொலோனியலிசம் என்பதை பற்றி எனக்கு சந்தேகங்களை கேட்கலாம். நன்றி. நான் நீண்ட நேரம் எடுத்து விட்டேன். அந்த ஐக்கியத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி ஐயா. குறிப்பாக அமெரிக்க மிஷன் கல்வி முறை அது யாழ்ப்பாணத்தில் எவ்வகையான புலமையாளர்களை உருவாக்கியது போன்ற கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றி. இந்த அரங்கிலே திரு ஞானம் பாலச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார். அவரும் 19ஆம் நூற்றாண்டு தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டு வருவார். பாலச்சந்திரன், உங்களுடைய கருத்துக்களையும் சுருக்கமாக ஒரு 4-5 நிமிடங்களுக்குள் முன்வைக்கக்கூடியதாக இருந்தால் ஒரு ஆவணப்பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். Am I audible, Gobi? Yeah, okay. முதலாவதாக இத்தகைய ஒரு நிகழ்வும் அதற்கு தொனிப்பொருளாக வீசகணிதம் என்ற இந்த நூலை எடுத்து அறிமுகமும் சில கருத்துக்களையும் முன்வைத்ததற்கு ஒரு நன்றியை நிச்சயமாக கூற வேண்டும். மேலும் மயூரநாதன் அவர்களுக்கும் மார்க் அவர்களுக்கும் எமது நன்றிகள். இது சார்ந்து ஒரு 4 குறிப்புகளை முன்வைக்கலாம் என்று எண்ணுகின்றோம். முதலாவதாக இந்த நூல் எழுந்த காலம் பற்றி மயூரநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இது எங்களுடைய கடந்த 2000 சொச்ச வருடங்களில் நாங்கள் பார்க்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயம்தான். அதாவது எங்களுக்கு தெரியும், சங்க காலத்திலே அகம்புறம் என்ற நூல்கள் எழுந்தன. பின்னர் அதிகமாக நீதி நூல்கள் எழுந்தன. பிறகு பக்தி காலம் என்று ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் காலத்திலே எங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் காலத்திலே நிறைய பக்தி நூல்கள், பக்தி இலக்கியங்கள் எழுந்தன. சோழர் காலத்திலே ஒரு குறிப்பிட்ட வகையான தேவை கருதி சில இலக்கியங்கள் எழுந்தன. எங்களுடைய யாழ்ப்பாண ராச்சிய காலத்திலே கூட இந்த சோதிடம், மருத்துவம் போன்ற நூல்கள் ஒரு அந்த நிறுவனம் மயப்படுத்தப்பட்ட காலத்து மூலமாக சில நூல்கள் எழுந்தன. இவ்வாறாக ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த நூல்கள் எழுந்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஈழத்திலே உண்மையாக இந்த அமெரிக்கன் மிஷனரி காலத்துக்கு முன்பாக கொழும்பிலிருந்து 1737-40 தொடங்கி ஒரு குறிப்பிடத்தக்க 7 தொடக்கம் 10 நூல்கள் தமிழிலே இதே போன்று வேறொரு நோக்கத்துக்கு வெளிவந்துள்ளன. அது பைபிளாக இருக்கலாம், அல்லது அந்த உதாரணத்துக்கு கிறிஸ்தவ பாடல்களாக இருக்கலாம். மேலும் நிகண்டிலே மேல்கோபாதிரியா சேர்த்த சில பகுதிகளாக இருக்கலாம் என்று ஒரு குறிப்பிட்ட காலம் கருதி, ஒரு தேவை கருதி நூல்கள் வெளியாகுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த மிஷனரி அமெரிக்கன் மிஷனரியில் எழுந்த நூல்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எழுந்தது, அந்த தேவைக்காக எழுந்தது. அந்த தேவைக்காக எத்தகைய நூல்கள் எழுந்தன, அவற்றின் உள்ளடக்கங்கள் என்ன என்ற பார்வையை நாங்கள் இந்த 2000 ஆண்டுகள் தொடங்கி அந்த ஒரு சங்கிலி கோர்வையாக பார்த்து கொண்டு வர வேண்டும் என்பது எனது தாழ்மையான அபிப்பிராயம். அதனை மயூரநாதன் அவர்களும் தொட்டு காட்டினார். அது முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த கணிதம் என்பது அதை மயூரநாதன் அவர்கள் மிகவும் சிறப்பாக தொட்டு காட்டினார். உண்மையாக இந்த கணிதம் சமஸ்கிருத, அதாவது இந்திய வழியிலே மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக நாங்கள் இந்த இடத்தில் கூறுவதென்றால், வேதங்கள் படிப்பவர்களுக்கு தெரியும், வேதத்தில் ஒரு உப அங்கமாக கணிதம் வைக்கப்பட்டுள்ளது, ஜோதிடம் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு தொடங்கி இந்த கணிதம் மிகவும் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பகுதியாக இந்த தமிழ் இலக்கியத்திலும் சமஸ்கிருதத்திலும் வந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக பாஸ்கராச்சாரியார், இப்ப வீச கணிதத்திலே கூறப்படுகின்ற பாஸ்கராச்சாரியார் என்ற நூலை எடுத்து பார்த்தால் அது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு நூல்.
அப்ப அதிலே இருக்கின்ற கணித கோட்பாடுகள் எல்லாம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இதை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், ஈழத்திலே இங்கே நாங்கள் கூறுகின்ற இந்த கணித பகுதிகளை விட இன்னொரு கணித பகுதியானது இருந்து வருகின்றது. அதை நாங்கள் இன்னும் சரியாக வெளியிலே கொண்டு வரவில்லை. அது என்னவென்றால், இந்த ஜோதிடத்திலே அவைகளுக்கண்டு ஒரு என்கோட் பண்ணப்பட்ட, அவைகளுக்கண்டு தனியாக குறிக்கப்பட்ட ஒரு கணிதம் வழக்கிலே இருந்து வருகின்றது. இது தமிழ் எழுத்துக்களை பாவிக்கின்ற கணிதம் அல்ல. அதுக்கண்டு தனி சொற்களை அவர்கள் பாவித்து அதை நாங்கள் எப்படி கூறுவதென்றால் வானியல் கணிதத்துக்கு அதை பயன்படுத்தி வந்துள்ளார்கள். இந்த கணிதத்தை எங்களுக்கு 1506ஆம் ஆண்டு வந்த ஈழத்திலே வந்த ஜோதிட நூல்களிலும் வானியல் கிரகசார எண்ணல் என்ற நூலிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. 1788ஆம் ஆண்டு விஸ்வநாத சாஸ்திரியால் எழுதப்பட்ட ஜோதிட நூல்களிலும் இந்த கணித பகுதிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், அந்த கணித பகுதியானது எங்களுடைய பாடல்களுக்கு அமையத்தக்கதாக எழுதப்பட்ட கணிதத்தை அவர்கள் மாற்றி அந்த பாடலுக்குள்ளே கொண்டு வருவதற்கு எழுதியிருக்கிறார். இது அந்த 8.25 லட்சணமோ அருகரோ அந்த மாதிரி இல்லாமல் தனி ஒரு கோடட் லாங்குவேஜ்ல அந்த கணிதம் இருக்கு. அதை நாங்கள் இப்பயும் 1506ஆம் ஆண்டு புத்தகத்துல, ஈழத்துல வந்த புத்தகத்துல பார்க்கக்கூடியதா இருக்கு. பாடல்ல 1700ல வந்த பாடல்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில இந்த வீச கணிதம் எப்படி முக்கியத்துவம் வாய்கின்றது, எப்படி முக்கியத்துவம் படுகின்றது என்றால், இந்த மேலத்தைய கணிதத்தையும் ஈழத்திலே இந்தியாவிலே காணப்படுகின்ற இந்த இந்திய கணிதத்தையும் எடுத்து ஒரு கலவையாக கொடுக்கும் போது அது ஈழத்துக்குரியவர்கள் தமிழர்களுக்குரிய முறையிலே பாடல்களாகவும் கொடுத்து அதே நேரம் அந்த கணித விடயங்களையும் கொடுக்கின்ற அந்த நுண்மைத்தன்மை இருக்கின்றதே, அதை நாங்கள் ஆராய வேண்டிய, இல்லாற்றில் சற்று நுழைந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நூலெல்லாம் எடுத்து மேலும் ஆராயப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு குறிப்பாக இதை கூறுகின்றேன். இந்த இடத்துல ஒரு கேள்வியும் வருகின்றது. ஒருவேளை நான் அந்த கேள்வி ஏற்கனவே பதில் கூறப்பட்டதோ தெரியவில்லை, ஆனால் நானும் தேடி பார்க்கின்றேன். இப்ப நாங்கள் அல்ஜிப்ரா என்றால் சாதாரணமாக அச்சய கணிதம் இல்லாட்டி இயற்கணிதம் என்று கூறும்போது ஏன் வீச கணிதம் என்ற ஒரு சொற்பதம் கொடுக்கப்பட்டது என்பதற்கு ஒருவேளை நேரடியான பதில் இருக்குமாக இருக்கும். அப்படி இல்லாட்டில் நாங்கள் அதை தேடி பார்ப்போம். இது 2வது பகுதி. அதாவது நாங்கள் எவ்வாறு இந்த கணித நூலை பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு குறிப்பு. 3வது பகுதி இந்த கரோல் விஸ்வநாத பிள்ளை அவர்களின் வாழ்க்கை குறிப்புகள் அல்லது வாழ்க்கை வரலாறு. அது கரோல் விஸ்வநாத பிள்ளைக்கு மட்டுமல்ல, அது சி.வை. தாமோதரம் பிள்ளை, வில்லியம் நவீன்ஸ், கரோல் விஸ்வநாத பிள்ளை போன்ற அந்த காலத்திலே வாழ்ந்த எல்லோருண்ட வரலாறுகளையும் நாங்கள் சில நேரங்களில் செப்பனிடப்பட வேண்டிய, திருத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. We have to rewrite their biography in a data driven way. இப்ப அதிகமாக அது ஒரு அதாவது மேலோட்டமாக ஒரு மேன்மக்கள் என்ற நோக்கத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் நாங்கள் இந்த வரலாறுகளை மீண்டும் ஒரு டேட்டா ட்ரிவன் அப்ரோச்சில் நாங்கள் எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு கரோல் விஸ்வநாத பிள்ளையின் வாழ்க்கையில் வரலாறுல நடந்ததாக ஒரு கூறப்படுகின்றது. அவர் இறந்தவுடனே, அதாவது அந்திம காலத்தில் அவர் சைவத்துக்கு மீண்டும் அவர் கால தீபிகை என்ற ஒரு நூலை எழுதினார் என்றும், அவர் இறந்தவுடனே அவருடைய சுற்றத்தார் அந்த நூலை, அந்த ஏட்டுச்சுவடியை அல்லது அந்த காகித பிரதியை எரித்தார்கள் என்ற பதிவுகள் எல்லாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான செப்பனிடப்படல் ஏன் வேண்டும் என்று நாங்கள் ஒரு கேள்வியை எடுத்து பார்த்தால், நாங்கள் தற்பொழுது எங்களுடைய வரலாறுகளை குறித்த ஒரு பாதையிலே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே ஆறுமுக நாவலரை நான் ஒரு உதாரணமாக எடுக்கின்றேன்.
19ஆம் நூற்றாண்டு என்றால் ஆறுமுக நாவலரை வைத்துக்கொண்டு நாங்கள் வரலாறுகளை கட்டி எழுப்பி பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பிழை இல்லை. ஏன் அப்படி பார்க்கின்றோம்? அவர் சார்ந்து அதிகமான பதிவுகள் இருக்கின்ற காரணத்தினால். அதே நேரம் நாங்கள் சைமன் காசி செட்டியையும் கரோல் விஸ்வநாத பிள்ளையையும் சிவை தாமோதரம் பிள்ளையையும் வில்லியம் நெவின்ஸ் போன்றவர்களின் வரலாறுகள் செப்பனிடப்பட்டு அது ஆறுமுக நாவலரின் வாழ்க்கை வரலாறுக்கு அருகாமையில் வைத்து பார்க்கும் போது இன்னும் செப்பனிடப்பட்ட நமக்கு வரலாறுகள் கிடைக்க பெறும் என்ற ஒரு குறிப்பு முக்கியமானது. ஆகவே இந்த மாதிரி நிகழ்வுகளும் இந்த மாதிரி நூல்கள் சார்ந்த ஆய்வுகளும் அதற்கு உதவும் என்ற வகையிலே என்னுடைய 3வது குறிப்பு அமைகின்றது. 4வது குறிப்பு, நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று இந்த நூலகம் இத்தகைய ஒரு நல்ல விடயத்தை செய்வது மிகவும் உன்னதமான விஷயம். இந்த நூல்கள் எவ்வாறு நாங்கள் ஆவணப்படுத்தி கொண்டு வருகின்றோமோ அதே போன்று இந்த நூல்கள் சார்ந்த சில குறிப்புகளையும் எங்கேயோ ஏதோ ஒரு காலத்தில் அது சார்ந்த பார்வைகளையும் நாங்கள் ஆவணப்படுத்தி கொண்டு வரும்போதுதான் இந்த ஆவணப்படுத்தலின் பயன் கிடைக்க பெறும் என்ற குறிப்பையும் முன்வைக்க வேண்டும். ஆகவே 4 குறிப்புகள். 1வது குறிப்பு, இந்த இன்ஸ்டிடியூஷனைசேஷனல் எப்படி ஏன் இந்த நூல் எழுந்தது என்பதற்கு நாங்கள் 2000 கால வரலாறை வைத்து பார்க்க வேண்டியது ஒரு பார்வை இருக்கின்றது. 2வது காரணம், கணிதம் என்பது இந்த அச்சர கணிதம் ஏன், இந்த வீச கணிதத்தை ஏன் அவர் இவ்வாறாக தமிழ் மத்தியில் உள்ள பாடல்களுக்கூடாக அந்த மேலத்தையத்தை கொடுக்கும் போது எத்தகைய கலவையை அவர் கொண்டு வந்திருக்கின்றார் என்பது ஒரு மிக முக்கியமான பார்வையாக முன்வைக்க வேண்டியது இருக்கின்றது. மற்றது நான் இந்த ஞாபகத்தில் கூறுவதென்றால், இந்த வீச கணிதத்தில் யாழ்ப்பாண சொற்பதங்கள் பாவித்ததும் யாழ்ப்பாண கணக்குகளும் கூட இருக்கிறதாக ஞாபகம். ஆகவே இது 2வது குறிப்பு. 3வது குறிப்பு, இந்த வரலாறுகள் செப்பனிடப்பட வேண்டும். உதாரணமாக இந்த சட்டிலே நான் இந்த விஸ்வநாத பிள்ளை பற்றி 1949ஆம் ஆண்டு நாகலிங்கம் பிள்ளை எழுதின ஒரு குறிப்பை உங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றேன். அது சரியானது தவறானது என்பது அல்ல கருத்து, இவையெல்லாம் செப்பனிடப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அது பகிரப்பட்டுள்ளது. 4வது குறிப்பு, இது மிகவும் நல்ல முயற்சி, இதற்கு தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அனைவருக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி, இந்த உரையாற்றினவர்களுக்கு மீண்டும் வணக்கத்தையும் நன்றி கூறி, சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி உரையை முடிக்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி பாலா. நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் ஏற்கனவே 1.5 மணி நேரத்தை தாண்டி இருக்கிறோம் என்ற வகையிலே நிலதி கேள்விகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கும். அவ்வகையில் நாங்கள் இந்த நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவணத்தை எடுத்து அதனை ஆராய்வதனூடாகவே ஒரு பிரதேசத்தின் சமூக அசவியகத்தை, ஒரு கல்வி வரலாற்றை, மொழி வரலாற்றை, பண்பாட்டு வரலாற்றை, அரசியல் வரலாற்றை என பல்வேறு வகையில் ஆராயலாம் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இன்றைய நிகழ்வு விளங்கியது. விசாரணையத்தோடு சேர்த்து நெவின் சிதம்பர பிள்ளையின் நியாய இலக்கணம் கூட இந்த மதம் சார்பு சொற்கள், சமஸ்கிருத சொற்களின் தாக்கம், தமிழர்களின் பயன்பாடு, பாடல்களாக பதியப்பட்டு போன்ற விடயங்களை கொண்டு என்பதை ஒரு குறிப்பாக கூறி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும், நிகழ்வில் உரையாற்றிய திரு மயூரநாதன், திரு மார்க் பல்போத் ஆகியோருக்கும், குறிப்பிடத்தக்க பயனுள்ள கருத்துக்களை முன்வைத்த சண்முகலிங்கம், பாலச்சந்திரன் ஆகியோருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை இன்னொரு நிகழ்வில் நூலகம் தொடர்ந்து நூலக கருத்துரைகள் நடக்கும் என்பதையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.